இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1ம் பார்ட் 2ம் நம்ம சேனலில் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் அண்ணன் வீட்டு பாப்பாவோட கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அண்ணன் கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க்லாம் இருக்குது, காலையில் கொஞ்சம் பைப்லாம் போட்டோம், அதை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் போய் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இந்த தொட்டிலலாம் நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது குளிப்போம். ஆனால் இப்போலாம் அதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனில். அப்புறம் அதனால் சரின்ட்டு அந்த மெமரிஸ் இன்னொரு நாளைக்கு ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் தண்ணி மட்டும் ஓடிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அண்ணன் புதுசாக டேப் வாங்கியிருந்தாங்க. அது அவங்களும் சாம்சங் டேப் தான் வாங்கியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சாம்சங் கண்ணி, நம்மளோட ஃபாலோவர்ஸும் சாம்சங் டேப் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னோடனே அப்புறம் அதை நோண்டாமல் விடுவோமா. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நோண்டி பார்த்துட்டு பரவாயில்ல, பேட்ரி நல்ல கொஞ்சம் 7000 ப்ளஸில் தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, டவுன் கிரேடில் இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஒரு வழியாக வெளியே கிளம்பி வந்தால் ஒரே சேரு. அப்புறம் அப்படியே மெதுவாக உருட்டிட்டு வந்து அப்புறம் சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் தண்ணி கேன் வேணும்னாங்க. அப்புறம் ஒரு கேனை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பார்த்தா ஒருத்தர் நம்ம கூட ஏறிட்டு வந்துட்டார். ஐயையோ போச்சா சோளமுத்தா, சும்மா தானே போகிறேன், நானும் கூட வரேன், என்னை கொஞ்சம் இன்னும் ட்ராப் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் இறங்கல. அவர் இறங்கியிருந்தானா நான் இறங்கியிருக்கணும். ஒரு வழியாக டியூப்லெஸ் டயருன்றதுனால ஒரு நாள் கழிச்சு தாங்க அந்த பஞ்சரே பார்த்தோம். அப்புறம் சரின்ட்டு எப்படி ஆச்சுன்னு தெரில. போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. வரும்போது அப்பயும் மழை வரும்போது கொஞ்சம் சேத்துல பொறுமையாக தான் வந்தேன். மறுபடியும் வரும்போது கொஞ்சம் தூறல் வருதுன்ட்டு கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி வந்தேன். அதில் எங்கேயோ ஏற்றிட்டு வந்துட்டேன் நாடுங்க. அப்புறம் ஒரு வழியாக அதையும் போய் பஞ்சர் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஏதோ டியூப்லெஸ் டயருன்றதுனால ஆணியோடு வந்துடுச்சு. இல்லைன்னா டியூபாக இருந்திருந்தால் என்னது, நான் தள்ளிக்கிட்டு தான் வந்துருக்கணும். தள்ளக்கூட முடிஞ்சிருக்காது, தூக்கிட்டு தான் வந்துருக்கணும். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அன்றைக்கி டே நைட் ஆகிடுச்சிங்க. அப்புறம் நைட் ஆகிடுச்சின்றதுனால அப்புறம் சரி தண்ணி கட்டணும் அப்படின்றதுனால சரி போர் எடுத்துடலான்னு தான் போயிட்டேன். ஆக்சுவலி முன்னெல்லாம் போர்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்காமல் ஓடும். ஆனால் இப்போல்லாம் 1 மணி நேரம் ஓடுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணணுன்னே தெரியல. அதுக்கு மேலே போச்சுன்னா டேங்க் தொட்டிக்கு தான் தண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமாடு. வீட்டு தேவைக்கு மட்டும் தான் நம்மளால் பயன்படுத்த முடியுமாடுக்கு. தோட்டத்து வேலைக்கெல்லாம் யூஸ் ஆகாத அடுக்கு. அப்புறம் சரின்ட்டு கொஞ்ச நேரம் போர் ஓடிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அதையும் போய் வேடிக்கை பார்த்துட்டு அது அப்பயே மணி 10 ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதுன்ட்டு அங்கே ரொம்பலாம் ஊற்று பார்க்காதீங்க, ஏன்னா கிணத்துல தண்ணியே இருக்காது. நான் வந்து பைப்பில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அது ஒரு 11 மணி ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு மேலே சரி நிறுத்திவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போரை நிறுத்திட்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டேன். சரி இதுக்கு மேலே போய் தூங்கிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா சுற்றி மழை பெய்யுது, ஆனால் நம்மளுக்கு மட்டும் மழையே இல்லை. அப்புறம் அதையும் நினச்சிக்கிட்டு அப்படியே போய் படுத்துட்டேங்க. ஓகேங்க, டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.